3/3/2026 அன்று உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் மீன ராசியில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பெயர்ச்சி ஓர் வரவேற்கத்தக்க பெயர்ச்சியாகும். ஏனென்றால் ஏற்கனவே மீன ராசியில் உள்ள சனி பகவானின் வீரியத்தை இவர் குறைப்பார். சுக்கிர பகவான் முழு சுப கிரகம் ஆவார். அவர் உச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைவதால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகிறது. இந்த உலகத்தில் கஷ்டத்தில் உள்ள மனிதர்களுக்கும் ஆதரவற்ற மனிதர்களுக்கும் யாரோ ஒருவர் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு மனிதன்தான் இறைவன். இறைவனை நம்புங்கள். மீனராசிக்காரர்களே, நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதிக கஷ்டத்திலும் அதிக அளவு பிரச்சனையிலும் நீங்கள் சிக்கியிருக்கும் பொழுது எங்கிருந்தோ யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு நிச்சயம் உதவி இருப்பார். இது நீங்கள் வாங்கி வந்த வரம். தனுசு ராசிக்காரர் மற்றும் மீன ராசிக்காரர்கள் மட்டுமே இது போன்று சரியான நேரத்தில் பெயர் தெரியாத மனிதர்களால் காப்பாற்றப்படுகின்றனர். எனவே எதற்காகவும் கலங்காதீர்கள். இறைவன் என்றும் உங்கள் பக்கம் இருப்பார், கைவிட மாட்டார். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவது சந்திராஷ்டமம் ஆகும். இந்த நாட்களில் புதிதாக எந்த செயலையும் தொடங்காதீர்கள். நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். யாரிடமும் அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் ராசிக்கு சூன்ய திதிகளான துதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, இந்த திதிகளில் சுபகாரியங்களை செய்வதற்கும் புதிய செயலை தொடங்குவதற்கும் இந்த திதிகளை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யவிருக்கும் எந்த செயலிலும் சாதகமான பலனை பெறுவதற்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு 6ஆம் நட்சத்திரமான சாதக தாரையை பயன்படுத்துங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் எனும் சூரிய பகவானின் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செயல்களை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் சந்திர பகவானின் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செயல்களை தொடங்க உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு சாதகமான வெற்றியை மீனராசிக்காரர்களே, நீங்கள் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசி மற்றும் 8ஆம்